Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பிரபல ரவுடியான தீபக் ராஜா கடந்த ஆண்டு மே 20ஆம் தேதி அன்று நெல்லை நீதிமன்றம் எதிரில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். தென் மாவட்டத்தை திருப்பி போட்ட இந்த கொலை சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தீபக் ராஜாவின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தின் அனைத்து நுழைவு பகுதிகளிலும் சென்சிட்டிவான பகுதிகளிலும் செக் போஸ்டுகள் அமைத்து போலீசார் தீவிர சோதனைகள் ஈடுபட்டு வருகின்றனர். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், கூலிப்படை கும்பல், ரவுடிகளின் நடமாட்டத்தையும் உன்னிப்பாக போலீசார் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் தூத்துக்குடி அண்ணாநகரைச் சேர்ந்தவர் 39 வயதான கண்ணன். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் கொலை, வெடிகுண்டு வீச்சு உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர். இதனிடையே இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் ரவுடி கண்ணனை தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 20ஆம் தேதி காலையில் அழைத்து வந்தனர். இரவு வெகுநேரம் ஆகியும் அவரை விடுவிக்காததால் ஆத்திரமடைந்த கண்ணனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இணைந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியாயம் கேட்டு வந்தனர். அப்போது அவர்கள் கூறியதாவது, கண்ணன் இப்போ திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு, இட்லி கடை போட்டு பொழப்ப பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க A+ ரவுடி, C+ ரவுடின்னு ஏதேதோ சொல்லி அவர் மேல பொய் கேஸ் போடுறீங்க, உடனடியா அவரை ரிலீஸ் பண்ணுங்க என போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் தூத்துக்குடி அமுதாநகர் பகுதியில் நடந்த கோவில் கொடைவிழா ஒன்றில் கண்ணனும் அவரது நண்பர்களும் இசக்கிராம் என்பவரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது குறித்த வழக்கில் கண்ணனை போலீசார் தேடி வந்த நிலையில் SI முத்தமிழரசன் தலைமையிலான போலீசார் பாளையங்கோட்டை ரோடு மையவாடி அருகே ரோந்து பணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் 4 அடி நீள வாள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் தூத்துக்குடி அண்ணாநகரைச் சேர்ந்த கிங்சன், மதன்குமார் மற்றும் ரவுடி கண்ணன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் மூவரும் தூத்துக்குடி போல்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை கொலை செய்யும் திட்டத்துடன் சுற்றித் திரிந்ததும் கண்டறியப்பட்டது. இது தொடர்பான வழக்கில்தான் கண்ணன் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் இதை கண்ணனின் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் போலீசார் கண்ணனை மெடிக்கல் செக்கப்புக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றபோது போலீஸ் ஜீப்பின் முன்பு அமர்ந்து கண்ணனின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அங்கிருந்த போலீசாரையும் நிருபர்களையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டிய உறவினர்கள் பெண் போலீஸை கீழே தள்ளி தகராறில் ஈடுபட்டனர். ஆபாச அர்ச்சனை, சாபம், தள்ளுமுள்ளு, கைகலப்பு என அந்த இடமே பெரும் ரகளையானது. ஒரு வழியாக கண்ணனை போலீசார் அங்கிருந்து அழைத்துச் சென்றபோது கீழே கிடந்த மண்ணை வாரி அடித்தது மேலும் பரபரப்பை கூட்டியது. ரவுடி கண்ணனுக்கு மருத்துவமனையில் மெடிக்கல் செக்கப் செய்து முடித்த போலீசார் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இரவோடு இரவாக சிறையில் அடைத்தனர். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போலீசாரையும் செய்தியாளர்களையும் அலறவிட்ட அந்த வீடியோ காட்சிகள் தூத்துக்குடியையே மிரள வைத்துள்ளது. நான் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன். சரியா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்து 3 வருஷம் ஆகுது. அந்த கோயிலை நாங்கள் தான், நானும் என் தம்பியும் பராமரிச்சுட்டு வரோம். இவங்க எங்கள் அத்தானை பிடிச்சிட்டு வந்தாங்க. காலையிலே பிடிச்சதுக்கு சொன்னாங்க, ஏதோ திருநெல்வேலியில் ஏதோ ஒரு பாண்டியன் நினைவு நாள், அதனால பிடிச்சிட்டு வந்தோம். ரவுடியை ஃபுல்லாக பிடிக்கும், A+ இருக்காரு, C+ இருக்காருன்னு என்னெல்லாமோ சொல்லி காலையிலேருந்து எங்கள் வீட்டாட்களை ஏமாத்தினாங்க. நாங்கள் கடை ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ண சரக்கை எங்களால் அழிக்க முடியாது. எங்கள் வாழ்வாதாரம் அதில் போயிருச்சு. என்ன, நான் அதனால 3 மணி வரைக்கும் நான் கடையில் நின்னேன். அதுக்கப்புறம் போய் கேட்டேன், என்னாச்சு, அந்தாச்சு, அப்படியாச்சு, இப்படியாச்சுன்னு ஒவ்வொரு கதையாக சொல்லி அங்கேயும் அவரை போய் பாருங்க, இவரை போய் பாருங்க நாங்கள் பார்த்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட்டாக எங்கள் வீட்டாளுக்கெல்லாம் ரொம்ப கரைச்சா கொடுக்கவும் மேலோடன்னு லாஸ்ட்டில் என்ன மேலோடன்னு பார்த்தா இடம் தகராறு. நாங்கள் இடத்துக்காரியே நான் தான், நானும் என் தம்பி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம
சிவில் கேஸ் நடக்குது, சிவில் கேஸ் நடக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படி அப்போ இவங்க விசாரிச்சுனுக்குள்ள இடத்துக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. அப்போ இடத்துக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான், எங்ககிட்ட அவங்க விசாரிக்கணும். ஒன்றுமே விசாரிக்காம அதில் கொண்டு சிவிலை வந்து கிரைம் ஆக்கணும்னு எங்கள் மச்சானை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ என் மாப்பிள்ளை சொல்லுது ஒன்னாலையும் உன் வீட்டாலையும் தான் என் அண்ணன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என் அண்ணன் பொண்டாட்டி பிள்ளைகள் பாவும், எங்கள் அம்மா பாவும், நீ அதனால உன் வீட்டுக்கு போய் எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு என் வாழ்வாதாரம் என் வாழ்க்கையே போச்சு. யார் என்னைய பாப்பா? ரெண்டு எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கு. இப்போ அவங்க கேட்டதுக்கு கரெக்டான காரணம் எங்களுக்கு சொல்லணும்ல. இப்போ தப்பு அவங்க மேல இருந்தாலுமே இதுதான் காரணம் சொல்லணும். அது ஏன்னு நாங்க தடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க விட மாட்டோம், நாங்க மறியல் பண்ணணும். மறியல் பண்ணதுக்கு இது எங்க அத்தை வயசுக்கு மூத்தவங்கன்னு கூட பார்க்காம காலை பிடிச்சிருத்து புடிச்சுக்க அடிக்காங்க, ஒரு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்களா? செய்யாத தப்புக்கு நான் கேட்கேன், சார் இது இடத்துக்காரி நான் தான், அப்போ கரெக்டா நீங்க பிடிங்க, பிடிக்காம போங்க. அது ரெண்டாவது, செஞ்ச தப்புக்கு தான் பிடிக்கணும், செய்யாத தப்புக்கு வந்து பிடிக்கவே கூடாது. காரணம் வந்து ஏன் இடத்தாலங்கும் போது அது முழுக்க முழுக்க என்னோட வாழ்வாதாரம். என் இடத்துல வந்து அவர் சண்டை போட்டாங்களாம். அந்த இடத்துக்காரங்க வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்ப நாங்க வந்திருக்கோம், ஆப்போசிட் பார்ட்டி அவங்க வரணும்ல, கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டாங்க, கேட்டா மேலோட எல்லாமே எங்க வீட்டுல கேமரா இருக்கு. அப்ப ஒரு நிமிஷம் அதை பாருங்கன்னா கூட பார்க்க மாட்டேங்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.